செய்துள்ளனர், விண்ணப்பித்துள்ளனர், விண்ணப்பங்கள் வந்துள்ளன. அவற்றையெல்லாம் மாவட்ட வாரியாக, தொகுதி வாரியாக, பொறுப்பு வாரியாக முறைப்படுத்தி கணினி மயப்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு ஏறத்தாழ 1.25 மாதம் எடுத்துக்கொண்டது. அதை முடித்த கையோடு அந்த வேலையில் கவனம் செலுத்த எண்ணியிருந்த வேளையில் எதிர்பாராத வகையிலே சின்னம்மா அவர்கள் உடல் நலிவுற்று நான் டெல்லியிலிருந்து ஓடி வந்து அவரை மருத்துவமனையிலே சேர்த்து 10 நாட்கள் போராடியும் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. என்னுடைய பிறந்த நாள் அன்றே அவர் காலமாகும் ஒரு சூழலும் அமைந்துவிட்டது. பிறந்த நாளை கொண்டாட முடியாத ஒரு சூழல் அமைந்தது. ஆகவே அதிலிருந்து என்னால் மீள முடியவில்லை என்கிற அளவுக்கான ஒரு அழுத்தம் இருந்தது. அதனை ஒட்டி உடல் நலமும் தொடர்ந்த அலைச்சல், ஓய்வில்லாத நிலை, வழக்கம் போல பிடரி வலி, இதற்கிடையிலே சற்று உடல் நலிவு ஏற்பட்டு 2 நாள் ஓய்வெடுக்கும் சூழலும் ஏற்பட்டது. எனவே அந்த மறுசீரமைப்புக்கான பணிகளில் கவனம் செலுத்த இயலவில்லை. துணைநிலை அமைப்புகளின் நிர்வாகத்தையும் நாம் மாற்றி அமைக்க இருக்கிறோம். அதன் பிறகுதான் மேல் நிலையில் உள்ள மற்ற பொறுப்புகள் மாற்றி அமைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். துணைநிலை அமைப்புகளுக்கான மாநில செயலாளர்கள், துணை செயலாளர்கள், அது நீண்ட காலம் ஒரே பொறுப்பிலே இருந்து பணியாற்றி வரக்கூடிய தோழர்கள் வேறு பொறுப்புகளுக்கு மாற்றம் செய்யப்படுவார்கள். மகளிர் விடுதலை இயக்கம் உள்ளிட்ட துணைநிலை அமைப்புகளுக்கான மாநில செயலாளர்கள், புதிய மாநில செயலாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். அதன் பின்னர் அமைப்பு செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் போன்றவற்றிலும் சிலர் அந்த பொறுப்பிலேயே நீடிக்கலாம், சிலர் வேறு பொறுப்புகளுக்கு மாற்றப்படலாம். அந்த நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். ஆகவே வழக்கம் போல இது போன்ற மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு